நான் வந்து டார்க் பண்ணுவேன். இதே பாலச்சந்திரன் சார் படத்துல ஒரு தெலுங்கு படம் பிரபாஸரோட பெரியப்பா, ஓகே ஓகே அவரு ஹீரோ பண்ணும்போது டைரக்டர் சொன்னாரு, நீ வந்து டார்க் மேக்கப் போட்டுக்கோ, அதுல வந்து தப்ப பண்ணுன்னா அது ஒரு பழம், பட் இருந்தாலும் இவ்வளோ பிரைட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிளாக்கா போட்டாங்க makeup. இப்போ கூட லைட்டிங்ஸ் வந்து பக்கத்துல யாராவது கொஞ்சம் கருப்பா இருந்தாங்கன்னா எனக்கு ஷேட் கம்மி பண்ணுவாங்க, நிட்ஸ் போட்டுடுவாங்க. கோச்சுக்குவாங்க கேமராமேன்ஸ் எல்லாம், கோச்சுக்குவாங்க. என்னம்மா விஜயம்மா ஒரு 10 நெட்டு கொண்டு வாங்க, பத்த மாட்டேங்குது உங்க லைட்டுக்கு நெட்டு போடுறது, அவங்க மேட்ச் பண்ண முடியல. விஜய் தேவரகொண்டா ஃபர்ஸ்ட் படத்தில் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணாரு. இப்போ கமல் சார், ரஜினி சார், விஜய் இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆனவங்க. பட் புதுசா வந்து நல்லா பண்ணவங்க அவங்கள தான் நான் அப்ரிஷியேட் பண்ணேன். நிறைய பண்ணு அது இது நிறைய இருப்பாங்க. அப்பெல்லாம் விக்ஸ் கிடையாது, ஓன் ஹேர்லயே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் தானே விக்ஸ் லேட்டா தான் வந்துருச்சு. விக்ஸ் லேட்டா வந்துருச்சு. இப்போ விக் வச்சா கூட வெயிட்டா இருக்கும். இப்போ அட் பிரசன்ட் ரொம்ப பேச்சஸ்ன்னு வந்திருக்கு, ரொம்ப ஈஸி லைட் வெயிட். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட டைரக்டர் ஒத்துக்க மாட்டாங்க, காஸ்டியூமரே அம்மா இங்க தச்சிட்டு கரெக்ட் பண்ணி தான் போனோம்மா, செட்டு போனதுக்கப்புறம் டைரக்டர் திட்டுவாரு. அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். நேயர்களுக்கு வணக்கம், நான் தர்ஷு. ஸோ இன்னைக்கு நம்மளோட வந்துட்டு ஒரு பெரிய ஜாம்பவான் நம்மளோட இருக்காங்க. இவங்களே ஒரு பெரிய ஜாம்பவான். இவங்க நடிச்சது எல்லாமே எம்ஜிஆர், சிவாஜி, என்டிஆர் இவங்க எல்லாரு கூடயும் நடிச்சிருக்காங்க. ஸோ நான் வந்து மிஸ்ஸஸ் ஒய் விஜயம்மா வெல்கம் பண்றேன். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா மேம்? ஆக்சுவலி நான் வந்ததுமே நோட்டீஸ் பண்ணேன், நீங்க வந்துட்டு மேட்சிங்கா போட்டிருக்கீங்க. அண்ட் நீங்களும் நானும் ஒரு பிங்க் கலர்ல போட்டிருக்கோம். பாக்குறதுக்கே ரொம்ப பிரிட்டியா அவ்வளோ அழகா இருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து உங்களோட மேக்கப் ஸ்டப்ஸ் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு பெருசா தெரியாது. மேக்கப் வந்து ரீசெண்டா டிஃபரெண்ட் நிறைய வந்திருக்கு. நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. இங்க சொல்லி கொடுக்கறதுக்கு என் டாக்டர் கூட பெருசா மேக்கப் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சினிமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதனால யாராவது பக்கத்துல ஆர்டிஸ்ட் புதுசா ஏதாவது, நான் பழைய தான் லைட்டா தான் போடுவேன். நான் அப்பெல்லாம் என்ன மாதிரியான மேக்கப்ஸ் நீங்க போடுவீங்க? இது மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் கிரீம் மேக்ஸ் ஃபேக்டர் இருந்துச்சு. அதுல நம்பர்ஸ் இருக்கும், 625E, 625, 626E, B அப்படி இருக்கும். அது வந்து லண்டன்ல இருந்து இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு கோட்டா இருக்கும். இவ்வளோ ஒரு ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ மேக்கப் செட்ஸ் கொடுப்பாங்க. அதுல எல்லாமே இருக்கும். எல்லாம் அவங்களோட அப்போ ஒரே மேக்கப் மேன் தானே இருப்பாங்க, ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, ஒரு மேக்கப் மேன் இருப்பாங்க. எல்லா ஆர்டிஸ்டையும் இன்னும் எங்களுக்கு முன்னாடி காலத்துல சிட்டி பாபு ஒரு மேக்கப் மேன், அவர் வீட்டுக்கு எல்லா ஆர்டிஸ்ட், பெரிய பெரிய ஆர்டிஸ்டுங்க, சாவித்திரம்மா, தேவிகம்மா, அப்புறம் மற்ற பெரிய ஆர்டிஸ்ட் ஜமுனாம்மா, இவங்கெல்லாம் போய் அங்க வெயிட்டிங்ல இருப்பாங்களாம். ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தருக்கு அப்படி அவரே மேக்கப் போட்டு அனுப்புவார். அதே மாதிரி ஒரு லேடி, ஆங்கிலோ இந்தியன் லேடிக்கு ஹேர் ட்ரெஸ் அப்படி இருந்தது அந்த காலத்துல. அப்போ அந்த மேக்கப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அந்த மேக்கப் மேன் கிட்ட தான் இருக்கும். அது ப்ரொடியூசரை வாங்கி கொடுக்கறது. செப்பரேட்டா இப்ப நாங்க இருக்காது. ஆமா, அவங்க கிட்ட தான் இருக்கோம். அதுக்கப்புறம் தான் நாங்க வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அது மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காஸ்ட்லியா தான் இருக்கும். அப்பவே காஸ்ட்லி. ஆமா, அந்த காலத்திலே ஒரு பேன் கேக்குன்னு சொல்லுவாங்க, பேன் ஸ்டிக்கு பேன் கேக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து 500 rupees. ஆமா, அந்த காலத்திலேயே ஒரு 30 years பேக். எனக்கு வந்து ஒரு பேன் கேக் வாங்கினா 1 வருஷம் வரும், 1 வருஷத்துக்கு மேலேயும் வரும். அவ்வளவு இருக்குது. நான் அவ்வளவு லைட்டா போடுவேன். ஒரு டார்க் ஷேடு, ஒரு 626E எனக்கு சரியா இருக்கும். C, B எல்லாம் போடுவாங்க, ஏன்னா கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கிறவங்க.
பிரைட்டா இருக்கிறதுக்கு. ஓகே. நான் வந்து டார்க் பண்ணுவேன். இதே பாலச்சந்திரன் சார் படத்துல ஒரு தெலுங்கு படம் ஆடவாళ్ళు మీకు జోహార్లు ஜெயசுதா ஹீரோயின், நான் ஒரு மெயின் கேரக்டரு. ஓகே. அப்புறம் கிருஷ்ணம்ராஜு ஒரு பிரபாஸரோட பெரியப்பா, ஓகே. ஓகே. அவர் ஹீரோ பண்ணும்போது டைரக்டர் சொன்னாரு, நீ வந்து டார்க் மேக்கப் போட்டுக்கோ. அதுல வந்து தப்ப பண்டுன்னா அது ஒரு பழம், தெலுங்குல ஒரு ஓகே. பழம். அது வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஓகே. நல்ல அழகா. அந்த பழம் பேரு தான் உனக்கு. பட் இருந்தாலும் இவ்வளோ பிரைட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிளாக்கா போட்டாங்க மேக்கப். ஓகே. போட்டு ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்தா நல்லா இன்னும் பிங்கா இவ்வளோ இதுவா வந்துருச்சு. ஓ. சரி இவங்களை இன்னும் இன்னும் டார்க் பண்ணி நல்லா இருக்கு. இறக்க இல்லை இல்லை கலர் கம்மி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. ஓகே. அந்த மாதிரி இப்போ கூட லைட்டிங்ஸ் வந்து பக்கத்துல யாராவது கொஞ்சம் கருப்பா இருந்தாங்கன்னா எனக்கு ஷேட் கம்மி பண்ணுவாங்க, நெட்ஸ் ஓகே. போட்டுடுவாங்க. நெட்டு போட்டு சில சமயம் நல்லா தெரிஞ்ச டைரக்டர்ஸ் எல்லாம் கோச்சுக்குவாங்க, கேமராமேன்ஸ் எல்லாம் கோச்சுக்குவாங்க. என்னம்மா விஜயம்மா ஒரு 10 நெட்டு கொண்டு வாங்க, பத்த மாட்டேங்குது உங்க லைட்டுக்கு நெட்டு போடுறது, அவ்வளோ அவங்க மேட்ச் அழகா பண்ண முடியல, கலரா இருக்கீங்களா? மேட்ச் பண்ண முடியாதுன்னு. ஓகே. அதனால அந்த மேக்கப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே லிப்ஸ்டிக்கு, ம். ஐப்ரோ பென்சில்ஸ் எல்லாமே செட்டாக வரும். ஓகே. அதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் வாங்குறது. ஓகே. பட் அதே நான் சொந்தமாக வாங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சொந்தமாக நானே மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ. எனக்கு ஒரு மேக்கப் மேன் இருந்தார், ஜெய் சார் மேக்கப் மேன், மாணிக்கேத் சார். ஓகே. ஜெய் ஸோ சார் மேக்கப் அவரோட மேனு. லக்ஷ்மி அம்மாவுக்கு, ஜெய் சித்ராவுக்கு, எனக்கு, இன்னும் 2 பெரிய ஹீரோயின்ஸுக்கும், ஜெய் சாருக்கு மட்டும் ஜென்ஸில் பண்ணுவார் ஓகே. அவரு. அவர் கொஞ்ச நாள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தெலுங்குக்கு போறது வர்றது இந்த மாதிரி அவரு டிராவல் பண்ண மாட்டார். ஏன்னா ஜெய் சார் விட்டுட்டு வர மாட்டார் எங்கேயுமே. ஓகே. ஏன்னா அவங்க பர்மனெண்ட் அவங்களுக்கு. ஓகே. அதனால அவங்களுக்கு 8 o'clock போவாரு. அதனால 6 o'clock லேடிஸ் கிட்ட உங்க ஆரம்பிச்சுட்டு எல்லாருக்கும் வரும். முடிச்சிட்டு ஆமா, அவங்களுக்கு 6 போவாங்க. மணிலேருந்து 6:30, 7, 7:30, 8க்கு அவங்க கிட்ட போகணும். எவ்வளவு நேரம் ஆகும் உங்க ஒருத்தருக்கு மேக்கப் போட? ஒரு ஒரு 1/2 hour, ஹாஃப் அன் 1/2 hour, இல்ல 45 இப்பலாம் minutes. வந்து 2 ஹார்ஸ் ஆனா போடுறாங்க. 2 hours. 2 ஆமா ஆமா ஹார்ஸ் ஆமா. ஹேர் ட்ரெஸ்ஸிங், மேக்கப், இப்போ 2 நெயில்ஸ் அது hours, ஈஸியா 2 hours ஆமா. ஆகும். அந்த ஷேட்ஸ் ஷேட்ஸ், ஐ ஷேடோஸ்லாம் வச்சு போடுறதுக்கு. பண்றது ஓகே. நிறைய. இப்போ மேக்கப் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குது. ஆமா. ஆமா, உங்ககிட்ட பர்மனெண்டா சின்னசாமின்னு ஒரு ஹேர் ட்ரெஸ் இருந்தாரு. ம். அவர் 5 நிமிஷத்துல விக் வச்சுடுவார். ஓ. இவர் 1/2 hour எடுப்பாரு, அவர் 5 நிமிஷத்துல ஆனா அதே முடிச்சிடுவார். மாதிரியான வொர்க் தான் இருக்கும் அவர்கிட்டயும். ரொம்ப ஃபாஸ்ட், பெர்ஃபெக்ஷனா இருக்கும். ரொம்ப ஓகே. ஃபாஸ்ட். ஓ. ஓகே. சின்னசாமி அவர் பேர். ஓகே. சோ ஸ்கின் கேர் மாதிரி ஏதாச்சும் பண்ணுவீங்களா மேம்? ஏன்னா நீங்க நிறைய இடத்துக்கு டிராவல் பண்றீங்க, அந்த பொல்யூஷன் இருக்கும், நிறைய டஸ்ட், அவுட்டோர் இன்னும் ஷூட் எனக்கு அந்த மாதிரிலாம். தெரியாது, நான் எதுவும் பண்றது ஸ்கின் இல்ல. கேர் ஒரு எதுவும் கிரீம் கூட எதுவுமே பூசுறது இல்ல. எப்படி மேம்? சூப்பர். இப்போ வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க, ஆமா. உங்க கலர் நாங்க எப்படி மெயின்டைன் எப்படி பண்ண. மேம் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு கேட்கலாம் தான் இருந்தோம். இல்ல இல்ல, அது எதுவுமே கிடையாது. அது எங்க அம்மா அப்பா கொடுத்த கலரு, கடவுளுடைய பிளெஸிங்ஸ், அனுகிரகம். ஓகே. அவ்வளவுதான். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஓகே. சோ இப்போ வந்து ஒவ்வொரு சாங்ஸ், ஒவ்வொரு லைக் ஃபிலிம்ஸ்னா ஹேர் வந்து ஒவ்வொரு மாதிரி செட் பண்ணுவாங்க. சோ ஹேர் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அப்போ அவ்வளவு கஷ்டம். டூல்ஸ் இருந்திருக்காதுல்ல அப்போ. அப்போ கஷ்டம். எனக்கு நிறைய முடி இருந்துச்சு, ஓ. ரொம்ப ஓகே. நிறைய. பேக்கும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ம். அப்புறம் ஹைட், இந்த மோல்டு ஆமா பண்றதுக்கு. ஆமா ஆமா ஆமா. அது இல்லாம மைத்தலாஜிக்கல் மூவிஸ் பண்ணும்போது, ராஜா ராணி ஆமா. படங்கள் பண்ணும்போது நிறைய பன்னு அது இது நிறைய இருப்பாங்க. அப்பெல்லாம் விக்ஸ் கிடையாது, ஆமா. ஓன் ஹேர்லயே பண்ணிட்டு எஸ். இருப்பாங்க. அப்புறம் தானே விக்ஸ் கஷ்டம். லேட்டா தான் வந்துருச்சு. ஓகே. விக்ஸ் லேட்டா வந்துருச்சு. இப்போ விக் வச்சா கூட அது என்னன்னா ரொம்ப இதுவா இருக்கும், வெயிட்டா இருக்கும். ஓகே. இப்போ அட் எஸ் பிரசன்ட் எஸ் எஸ். ரொம்ப பேச்சஸ்ன்னு வந்திருக்கு, ரொம்ப ஈஸி லைட் வெயிட். எஸ். இப்போ ஓகே. அப்ப அதான் வந்துட்டு நான் ரொம்ப சொல்றேன். கஷ்டமா இருந்திருக்கு உங்களுக்கு. அதான் சொல்றேன், போக ஓகே. போக இது மாறுது இல்லையா, ஓகே. டெக்னாலஜி ஜெனரேஷன்ஸ் மாறுது, மாறுது, டெக்னாலஜி மாறுது, எல்லாம் மாறுது. எல்லாமே மாறிடுச்சு எல்லாம் உங்களுக்கு. ஈஸி ஆயிடுச்சு ஆமா. இப்பெல்லாம், எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. ஓகே. அப்பெல்லாம் கஷ்டம். அந்த இன்னொன்னு கேரக்டர்ஸ், என்னென்ன கேரக்டர் எப்படி இருக்கணும்னு சோஷியல் படங்கள்லாம் சரி, மைத்தலாஜிக்கல் மூவிஸ்க்கும் சரி, சோஷியல் மூவிஸ்க்கும் சரி, ஓகே. ஆர்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஓகே. செட்டு எல்லாம் பண்றது. எஸ். அவங்க வந்து இது பண்ணுவாங்க,
ஸ்கெட்ச் ஓ ఈ క్యారెక్టర్ டிராயிங்ஸ் డ్రాయింగ్ மாதிரி பண்ணி ஆ இந்த ఈ மாதிரி வேணும். இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கணும். ஹேர் ட்ரெஸ் கூட அவங்களே போடுவாங்க. ஓ இப்படி எல்லாம் வச்சுட்டு அப்ப நெத்திச்சுடி இருந்தா நெத்திச்சுடி ஜிம்கி ஓகே. இதெல்லாம் பண்ணி கொடுத்துடுவாங்க. ம் அது காஸ்டியூமர்ஸ் அது ரெடி பண்ணணும். இப்ப எல்லாமே ரெடிமேடா கிடைக்குது. ஆமா. அப்பெல்லாம் கோத்துவாங்க. டிசைன் ஆ பண்ணி உட்கார்ந்து அத வொர்க் மாதிரி பண்ணி ட்ரெஸ் கூட ஒவ்வொன்னுத்துக்கும். அப்படிதான் ஒரு கட்டிலுக்கு போட்டு அந்த செம்கி இந்த ஆமா ஆமா மைத்ராஜ்கள் ஆமா. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கச்ச எஸ் போட்டு எஸ். கட்டுற ஒவ்வொன்னு டிஃப்ரெண்டா ஆ, இருக்கும் அது எல்லாமே. அந்த மாதிரி அப்படிலாம் அப்போ இருந்தாலும் எவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும். ப்ளவுசஸ் எல்லாம் அவ்வளோ ஒர்க் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இருக்கும். ஓகே. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட டைரக்டர் ஒத்துக்க மாட்டாங்க. காஸ்டியூமரே அம்மா இங்க தச்சிட்டு கரெக்ட் பண்ணி தான் போனோம்மா செட்டு போனதுக்கப்புறம் ஓகே. டைரக்டர் திட்டுவாரு. ஓகே. அந்த மாதிரி ப்ரொஃபஷன்னா அவ்வளோ பெர்ஃபெக்ஷன். perfection, அவ்வளோ எஸ். இம்பார்ட்டன்ஸ் இருந்து. ஸோ மேக்கப்லாம் நெறைய போட்டிருப்பீங்களா மேம் செட்ல? ஒரு 2, 3 ஹார்ஸ்க்கு ஷூட் போகும். நைட் வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க அதெல்லாம்? நான் எப்பவுமே தேங்காய் எண்ணெய் தான் போடுவேன். ஓகே. காக்கனட். நிறைய வந்திருக்கு. ஓகே. இப்போ நிறைய வந்திருக்கு ஆமா மேக்கப் அதான். அப்ப ரிமூவர்ஸ். வந்துட்டு எதுவும் நமக்கு இருக்காதுல்ல. ஓகே. ஸோ கோகனட் பேபி ஆயில். ஆயில் எஸ். ஜான்சன் பேபி ஆயில் ஓகே. போடுவேன். மேக்கப் அத ரிமூவ் வச்சு பண்ண. அப்படியே ரிமூவ் பண்ணிடுவீங்க. சரி ஓகே மேம். ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. உங்களோட ஜுவல்ஸுக்கே வந்துட்டு நான் நெறைய பார்த்தேன். நெறைய டிஃப்ரெண்டா போட்டிருந்தீங்க. ஸோ சென்னையில உங்களுக்கு புடிச்ச இடம் எங்க? எங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? இல்ல நான் ஷாப்க்கு போய் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஓகே. ஷூட்டிங் காஸ்டியூமர்ஸ் இருப்பாங்க எஸ் இல்லையா, எஸ். அவங்களே கொண்டு வருவாங்க. நம்ம அவங்களே கொண்டு சொன்னா அவங்களே கொண்டு வருவாங்க. அதுல நாங்க சூஸ் பண்ணிக்கிறது. ஓகே. விஜயா மேம்க்கு ஷாப்பிங் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இல்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே. எப்போது அக்கேஷன் லீவ் தான் போவேன் நான் ஓகே. சாரீஸ்க்காக. ஓகே. சாரீஸ் ஃபங்க்ஷன்ஸு ம். இந்த மாதிரி பண்டிகைகள் வந்தா நான் போய் ஸோ சாரீஸ்னா நெறைய பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும். பிடிக்கும். லைக் பட் பார்த்த அதுக்காக பைத்தியம்னு சொல்ல முடியாது. எவ்வளவு சாரி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க? அது ஒரு நிறைய இருக்கும். தோராயமா சொல்லுவீங்களேன். ஒரு இவ்ளோ சாரி இருக்கு என்கிட்ட அப்படின்னு சொல்லி. இருக்கும் ஒரு 2 3 பெட்ரூம்ஸ் வார்ட்ரோப்ஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, இனிமே இந்த அதுக்காகவே சாரீஸ் இன்னொரு எல்லாம் ரூம் கட்டணும். இல்ல அப்படி சொல்ல மாட்டாரு. இருக்கிற சாரீஸை யாருக்காவது கொடுத்துட்டு அப்புறம் ரீஃபில் புதுசு பண்ணி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. அவரெல்லாம் வச்சுக்கன்னு சொல்ல மாட்டாரு. ஆக்சுவலி இதே தெரியுது எவ்வளவு உங்களுக்கு சாரி லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே மேம். ஸோ மேக்கப் செஷன் நம்ம இதுவரையும் முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின் அப்படின்னு இருக்கு. ஸோ உங்ககிட்ட நான் வந்து கொஸ்டின் கேட்பேன். அதுக்கு நீங்க டக்குன்னு பதில் சொன்னா போதும். சரி, அவ்வளவுதான் மேம். ஓகே. ரேபிட் ஃபயர் கொஸ்டின் வித் விஜயா மேம். ஓகே. ஃபிளாட்ஸ் ஆர் ஹீல்ஸ்? இப்போ ஃபிளாட்ஸ் தான். ஓகே. சாரீஸ் ஆர் சுடிதார்? சாரீஸ் பிடிக்கும். கம்ஃபர்டபுளா டிராவலிங்னா சுடிதார். ஓகே. டாக்ஸ் கேட்ஸ்? ரெண்டும் பிடிக்காது. ரெண்டும் பிடிக்காது. ஓகே. கடப்பா ஆர் சென்னை? சென்னை. சென்னை. ஓகே. டான்சிங் ஆர் ஆக்டிங்? போத். போத். புக்ஸ் ஆர் டிவி? புக்ஸ். கிளாசிக்கல் மியூசிக் ஆர் பாப் மியூசிக்? கிளாசிக்கல். ஓகே. காஃபி ஆர் டீ? போத். போத். ஃபேவரட் கலர் லிப்ஸ்டிக்? லைட் கலர்ஸ், நியூட் கலர்ஸ். நியூட் கலர்ஸ். ஓகே. லவ் டு குக் ஆர் நாட்? யா, லவ் டு You love to cook. Okay. So indoor shoot or outdoor shoot? எனிதிங். Anything. Okay. Favorite place in Chennai? சென்னையா, வீட்டு பால்கனி. வீட்டு பால்கனி. ஏன் மேம்? எனக்கு இஷ்டம். போய் உட்காருவேன் ஓகே. சந்தோஷமா. எப்படி இருந்தாலும் அங்க போய் உட்கார்ந்துட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ரிலாக்ஸா இருக்கும். பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா. ஓகே. So did you felt insecure about yourself? இன்செக்யூர்டா நம்ம ஃபீல் பண்ணது பண்ணதில்ல. அம்மா ஒரு அப்பா? அப்படி சொல்ல முடியாது. அம்மா அப்பாவை பிரிச்சு சொல்லலாமா? ஒரு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்கல்ல. சில விஷயங்கள் அம்மா கிட்ட மட்டும் நம்ம சொல்லுவோம். சில விஷயங்கள் அப்பா கிட்ட அப்படி சொல்லுவோம். பார்த்தா அப்பா தான் அப்பதான் எனக்கு close. ஓகே. எல்லாமே கைடன்ஸ், எல்லாமே நல்லது கெட்டது சொன்னது. அம்மா கிட்ட ஒரு செல்லம். 2 பேரும் தான் சொல்லணும் ஆக்சுவலி. ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஆனா ஆனா எல்லாரும் அம்மான்னு தான் சொல்லுவாங்க. பட் Okay. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொன்னேன்னு நினைக்கிறேன் அப்பான்னு. Okay. ஏன்னா அப்பாவுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றாங்க அம்மா Okay. விட. இல்ல ஓகே மேம். ஸோ ஸ்பெக்ஸ் ஆர் வித்தவுட் ஸ்பெக்ஸ்? வயசானா ஸ்பெட்ஸ் போட்டு தானே ஆகணும். ஆனா உங்களுக்கு எது பிடிக்கும்? எனக்கு ஸ்பெக்ஸ் போட பிடிக்கல அப்படின்னு சொல்லுவீங்களே அந்த மாதிரி? அந்த மாதிரி இல்ல. ஓகே, பிடிக்கும். ஓகே ஓகே. ஸோ மேக்கப் ஆர் வித்தவுட் மேக்கப்? வித்தவுட் மேக்கப்.
சூப்பர். ஓகே. கரண்டா இருக்க ஃபேவரட் ஹீரோ? கரண்ட் எனக்கு எப்பவுமே இருந்ததே இல்லையே அந்த மாதிரி. அதனால எனக்கு இது சும்மா இந்த யாரோ யாரோ ஒரு 2 ஒருத்தர் எப்படி பேர். சொல்ல முடியும்? நெறைய யார் பேர் நல்லா இருக்காங்க. ஆக்ட் பண்றாங்களோ லிஸ்ட் நெறைய இருக்கா? ஆமா. நல்ல ஆக்ட் இந்த படத்துல ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணாரு. ஓகே. அப்படின்னா விஜய் தேவரகொண்டா. ஃபர்ஸ்ட் ஓ! படத்துல ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணாரு. ஓகே. இல்லையா? அந்த மாதிரி கரெக்ட். அப்ரிஷியேட் பண்ணணும். ஆ. இப்போ ஆல்ரெடி இப்போ கமல் சார், ரஜினி சார், விஜய் இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ராபிட் ஆனவங்க. ஓகே. டெஃபினட்டா அவங்க நல்லா பண்ணுவாங்க. நல்ல கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே. பட் புதுசா வந்து நல்லா பண்ணவங்க அவங்கள தான் நான் அப்ரிஷியேட் பண்ணணும். எஸ். அதனால நான் ஓகே. சொல்றேன். லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் 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 மேரேஜ். மேரேஜ். ஓகே. ஃபேவரட் ஃபுட்? ஃபுட்டு ஒரு காலத்துல பிரியாணி இருந்துச்சு. இப்போ ஒண்ணும் இல்ல. தயிர் சாதம் தான் பிடிக்குது இப்போ. ஏன் மேம்? ரசம் சாதம், தயிர் சாதம் ஏன் தான் மேம்? பிடிக்குது. ஏஜ் ஆகுதுல்ல. ஏஜ் ஆகுதா? எல்லாத்துக்குமே நீங்க அந்த சிக்கன் ஒரு பிடிக்கும். ஏஜ் சொல்லுங்க. ஓகே. ம், ஓகே. ஃபேவரட் ரோல்? இதுவரைக்குமே பண்ணதுல ஃபேவரட் ரோல்னா இதான் அப்படின்றது. ம். பிரத்திகேட்டனா. பிரதிகேட்டனா? பூ ஓகே. ஒன்று போயிலாம். ஓகே. ஏன் அவ்வளோ ஃபேவரட்? அது நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த கதை சேலஞ்சிங் கேரக்டர். ஓகே. அதனால ஸோ தேங்க்யூ மேம். ஸோ Thank இதோட you, thank ரேபிட் you. ஃபயர் கொஷின்ஸ் வந்து நம்ம என் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி விஜயா மேம்ஸோட ஃபேவரட்ஸ் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய விஷயங்கள் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டோம். இன்னொரு And வாட்டி இன்னும் இன்னும் நிறைய இருக்கு ஆக்சுவலி. இல்ல நம்ம கொஞ்சம் உங்களோட வாழ்க்கை வரலாறுலயே வந்துட்டு ஒரு 10% பேசியிருப்போமா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அதை அது பேசணும்னா ஒரு 2-3 நாள் போகும்னு நினைக்கிறேன். ஓகே. இதுவரையும் எங்களோட நீங்க ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. Thank you to Messi. God bless you.